ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ஜே தமிழ் யூடியூப் சேனலில் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். எந்த படத்தை பற்றின்னு கேட்டிங்கன்னா ராயன், தனுஷோட 15th படம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்க படங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 25 minutesங்க. ஒரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம தனுஷோட ஆக்டிங் வித் டைரக்ஷனில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த படமாக இருக்குங்க. ஒரு படம் பார்க்குறோம், நமக்கு வந்து மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குன்னா கம்பல்சரி இந்த படம் வந்து மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். ஒரு 2 hours 25 minutes வந்து இந்த படம் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஷூராக சொல்கிறேன், ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக இருக்குங்க. நம்ம கொடுக்குற 150க்கு ஒர்த்தாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா 100% ஷூராக சொல்கிறேன், 150க்கு ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா நானே கொஞ்சம் டிலேவாக தான் ரிவ்யூ போடுறேன். பட் ஆக்சுவலி எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் தனுஷோட பவர் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோக்கு வந்து ஓகே டேரக்டர் ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த படம் பார்க்குறப்போ அவர் நேர்த்தியாகவே நிறையா விஷயங்கள் பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆக்டிங் ஸ்கோப்பாக இருக்கட்டும், டைரக்ஷன் அவங்க பண்ணியிருக்கதாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து கொஞ்சம் பயங்கர மெச்சூர்டாக பண்ணியிருக்க மாதிரி இருக்குங்க. எஸ்.ஏ. சூர்யா அவரோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. தனுஷோட ஆக்டிங்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்குது. செல்வராகவனோட ஆக்டிங் வந்து வேறு லெவலுங்க, அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா அது நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். செல்வா சாரோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அன்பிலீவபுளாக இருக்குது. காளிதாஸோட ஆக்டிங்கும் சரி, சந்தீப் அவரோட ஆக்டிங்கும் சரி, அப்புறம் அபர்ணா முரளிதர் அவங்களோட ஆக்டிங்கும் சரி, துஷார் அபிஷேகன் அவங்களோட ஆக்டிங்கும் சரி, ஒருத்தவங்களோட கேரக்டருக்கும் வந்து ரொம்பவே வேல்யூடாக கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா 2 hours 25 minutes பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே போகும். அப்படி பார்த்திங்கன்னா பிரேக்கிங் பார்த்திங்கன்னா இன்ட்ரோல் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பை கொடுக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வேறு மாதிரி அந்த ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி போகும். ஆனால் படம் ஓவரால் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்குது. நம்ம கொடுக்குற 150க்கு ஒர்த்தாக இருக்குன்னா 100% ஷூராக சொல்கிறேன், நம்ம கொடுக்குற 150க்கு ஒர்த்தான ஒரு படமாக இந்த படம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னால் கிளைமேக்ஸ் வந்து ஏற்றுக்க முடியல. என்ன தான் அண்ணன் தம்பி வந்து என்ன தான் இஷ்யூவாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து யாருமே அது ரியல் லைஃப்பில் நடக்காது, அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இறங்குற ஒரு அண்ணன், அந்த குடும்பத்தில் 2 பேர் பண்ணுற துரோகம், நம்ம வந்து எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகக்கூடாது. கடைசியாக அந்த வம்பு தும்பில் நம்ம போய் மாட்டிட்டு நம்ம எப்படி வரணும், நம்ம ஃபேமிலி எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிற ஹீரோ, நீ பண்ணது வந்து உனக்கு ரிவெஞ்சாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சைடு வந்துட்டு பண்ணுறது, இதிலேருந்து எப்படி தப்பிச்சார், அந்த துரோகங்கள்லேருந்து எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனுங்க. ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு 150க்கு ஒர்த்தான ஒரு படமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 100% சொல்கிறேன், 150க்கு ஒர்த்தாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்த்திங்கன்னா ராவணன் கூட கம்பேர் பண்ணி அப்படியே பயங்கரமாக போச்சு. பட் ராவணன் கேரக்டர்லேயே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இது கொஞ்சம் மாறுதலாகவே இருந்துச்சு. ஓகே, படம் பார்க்குறதுக்கு நம்ம கொடுக்குற 150க்கு ஒர்த்தாக இருக்கும். இவரோட டைரக்ஷன், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கு, ஓம் பிரகாஷோட எடிட்டிங்கு அந்த மாதிரி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்குங்க. படம் கொடுக்குற 150க்கு ஒர்த்தான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராயன் படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எம்ஜே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரம் உங்கள் எம்ஜே. பாய்.